ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஜிமினோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். 7 பியூட்டிஸ் வேர்ல்ட்லேருந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன் ஷாட்டோட டைட்டில் என்னதுன்னா, ஹீ இஸ் மை சிஓ பட் ஐ டோன்ட் நோ ஹீ இஸ் அண்ட் சைக்கோபாத். சரி வாங்க, இப்போ நம்ம ஒன் ஷாட்டுக்குள்ளே போகலாம். இந்த ஒன் ஷாட்டில் 18+ கண்டென்ட் வரலாம். ஸோ அனைவரும் ஹெட்ஃபோன் அணிந்து கொண்டு கேட்கவும். சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் நேம் வந்துட்டு ஒயன். நீங்கள் வந்துட்டு ஜிமினோட ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறீங்க. ஜிமின் வந்து சிஓ. நீங்கள் வந்துட்டு ஜிமினோட பர்சனல் அசிஸ்டன்ட், ஓகேவா? ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஜிமினை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஜிமின்கிட்ட வேலை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஜிமின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஜிமினாக்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு அசிஸ்டண்ட் எப்படி அசிஸ்டண்ட்டாக தான் பார்க்குறாரு, ஒரு எம்ப்ளாயி தான் பார்க்குறாரு, அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதாவது சொல்ல போய் ஒரு வேலை வந்துட்டு உங்கள் வேலை போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஜிமினாக்கிட்ட எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் லவ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஜிமின் வந்து எப்படின்னா, ஒரு டெடிக்கேட்டடான பர்சன் மாதிரி ஆஃபீஸில் இருப்பான். காலையில் 10 o'clock வந்துட்டு 4 o'clockலாம் போயிடுவான். யாரையுமே திட்ட மாட்டான். ஏதாவது தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் எல்லாம் கொடுப்பான். ரொம்ப பர்ஃபெக்டான மேன் மாதிரி நடந்துப்பான். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபைன் டே. எப்பவும் போல் மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு உட்காரும்போது 10 o'clock அப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துடுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு ஜிமினா வந்ததும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குது. பட் அதை வந்துட்டு நீங்கள் வெளியில் காமிக்கல. வெளியில் வந்துட்டு ஒரு பாஸ், செக்ரட்டரி அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்துட்டு அவர் வந்துட்டு அவர் பின்னாடி போய் அவரோட கேபினில் அவர் இருக்காரு. நீங்கள் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டில் இருந்துட்டு ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு அவர் கேட்குறாரு, ஒயன் இன்றைக்கி வந்துட்டு ஒரு மீட்டிங் இருந்துச்சுல, எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்கும்போது நீங்களாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு ஜிமின் சொல்கிறான், நீ வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு மேன். நீ வந்துட்டு எனக்கு அசிஸ்டன்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். என்னோடய எல்லா வேலையுமே நீயே பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரிலாம் சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஜிமினாக்கிட்டேருந்து பாராட்டெல்லாம் வாங்குறது. வந்துட்டு இப்படி ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்துட்டு கௌஷிக் வந்தான்ற மாதிரி ஜேகே வந்து வரான். வந்துட்டு டே மச்சான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஜேகே பார்த்து தான் சொல்லியிருப்பான். நீங்களும் வெளியில் போகலான் இருக்கும்போது ஜிம்னா வந்து சொல்லியிருப்பான், இல்லை அவள் என்னோடய பர்சனல் அசிஸ்டண்ட் தான். ஸோ என்ன பேசுகிறதா இருந்தாலும் அவன் முன்னாடியே பேசிக்கோ, இல்லைன்னா வெளியில் ஏதாச்சும் மீட் பண்ணி பேசிக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஜேகே வந்துட்டு சரிடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இல்லை என்னோடய கம்பெனிக்கு நீ கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணுறியாடா, இல்லை என்னோடய கம்பெனி வந்துட்டு இப்போ கொஞ்சம் டவுனில் போயிட்டுருக்கா அதான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இதுக்கு என்ன இவ்வளோ ரகசியமாக கேட்குற, நீ வந்து என்னோடய ஃப்ரெண்டு, அது உயிர் டோலன், நான் உனக்கு பண்ணாமல் யாருக்கு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சரி அனுப்பி வைக்கிறேன்டா போடான்னு சொல்லும்போது ஜேகே வந்துட்டு போகும்போது உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போகிறான். நீங்களும் வந்துட்டு அவங்க வந்துட்டு பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்களா, ஸோ நீங்களும் ஸ்மைல் பண்ணுறான்னு சொல்லிவிட்டு நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிம்னா தான் பார்க்குறீங்க. ஜிம்னா வந்துட்டு அவனுக்கு கடுப்பாகுதா, ஒரு வேளை அவன் கூட 10 years நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், அவனுக்கு ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்கான்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ஜிம்னா வந்துட்டு எதுவுமே கவனிக்கல. அவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் டைம் ஆகுது. ஜிம்னா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான்னா என்ன பண்ணுவான்னா, எல்லாருக்கும் வந்துட்டு லஞ்செலாம் வாங்கி கொடுப்பான். உங்களுக்கும் சேர்த்து தான் வாங்கி தரதுக்காக காசுலாம் கொடுத்துட்டு போவான். நீங்களும் வந்துட்டு ஓகே தான் அப்படின்னா நீங்கள் வந்து நினைப்பீங்க உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுக்கும்போது. ஆனால் வந்துட்டு எல்லாருக்கும் சேர்த்து சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் முகமே வாடி இருக்கும். ஸோ அதில் வந்து நினச்சி பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. நான் வந்துட்டு உன் மேலே பைத்தியமாக இருக்கிறது உனக்கு எப்படி தான் தெரியுமோ, இல்லை உங்கள்கிட்ட சொல்ல முடியுமோ எனக்கு தெரில அப்படின்றலாம் நினச்சிட்ருக்கீங்க. எல்லோரும் வந்துட்டு ஹாப்பியாக தான் இருக்கீங்க. ஏன்னா எல்லா எம்ப்ளாயியுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம். அப்படின்னா பெரிய பாஸு, செக்ரட்டரி, எம்ப்ளாயி, கீழே வந்துட்டு வேன் டிரைவர் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டான். எல்லாருமே சேம் தான் பார்ப்பான். அதனாலேயே எல்லாருக்குமே ஜிம்னா வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு பாஸ் ஆட்டு. அப்போ வந்து எல்லாருமே ஈவினிங் வந்துட்டு ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. ஒரு 4 o'clock இருக்கும். ஆஃபீஸ் வந்து எப்போ முடியும்னா ஒரு 6 o'clockலாம் முடிஞ்சிடும். எல்லோரும் வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஜிம்னா சார் வந்துட்டு நல்ல கேரக்டர், ரொம்ப எல்லாருமே பணிவாக நடந்துக்கிறாரு. ஆனால் இவர் மட்டும் ஏன் 10 o'clock வந்துட்டு 4 o'clock போகிறாரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு அங்கே போவீங்க. அந்த இடத்துக்கு பேசிகிட்டு இருக்க இடத்துக்கு போயிடுவீங்க. அப்போ வந்துட்டு உங்களை பார்த்ததும் ஏன் நீங்கள் வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு போவீங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த இது ஜிம்னா சார் வந்துட்டு 10 o'clock வந்துட்டு 4 o'clock ஏன் போகிறாரு, நீ ஏன் கேட்க மாட்டியா அப்படின்போது, உனக்கு தெரியாமலா, நீ கேட்டிருப்பா, உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்போது, அந்த அளவுக்கு க்ளோஸ்லாம் கிடையாது,
அப்போ அவங்க சொல்லுவாங்க, பின்ன 10 இயர்ஸ் வேலை பார்த்துருக்கேன், 10 இயர்ஸாக ஒரு அசிஸ்டண்ட் அப்புறம் ஒரு பாஸ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு, அவ்வளோ க்ளோஸ்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சிவனா கிளம்பி போகிறான் 4 o'clock, கரெக்டாக 4 o'clock. அப்போ வந்துட்டு அவங்க பார்த்துட்டு இதோ கிளம்பிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு வணக்கம் சொல்லிவிட்டு அவங்களும் அவங்க வேலை பார்க்குறாங்க. சின்ன வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரான். அவனுக்கு எப்படி வச்சுருப்பான்னா, எல்லா வேலையுமே ஆஃபீஸ்லேயே முடிச்சுட்டு போகணும், வீடை தேடி யாருமே ஃபைலோ ஏதோ சைன் பண்ணணும், எவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தாலுமே வீடு தேடி வரக்கூடாது, ஆஃபீஸில் எல்லாம் முடிச்சுட்டு போகணும் அந்த மாதிரி. அப்போ வந்துட்டு இவர் எல்லோரும் யோசிச்சிட்டே இருப்பாங்க, இவர் எப்படி இவ்வளோ பர்ஃபெக்ட் மேனாக இருக்கார் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு அவர் போகிற அந்த அழகையை ரசிச்சுட்டு இருப்பீங்க. சின்ன வந்துட்டு கார் எடுத்துகிட்டு போகிறான். அவன் வந்துட்டு அப்படி 4 o'clock என்ன தான் பண்ணுறான்னு பார்த்தா, அவன் வந்துட்டு காரில் போகும்போது அவன் டிப்டாப்பாக வந்திருப்பான். ஆனால் இப்போ வந்துட்டு எப்படி இருக்கான்னு சொன்னால், அவன் வந்துட்டு டையெல்லாம் போட்டுப்பானா. ஸோ டை வந்துட்டு ஒரு டை வந்து புரிஞ்சு கையில் வந்துருச்சு. அப்புறம் பெல்ட்டு அது எல்லாத்தையும் கழட்டிட்டு எதுவும் ஒரு ரவுடி மாதிரி ஷர்ட்டெல்லாம் அன்பட்டன் பண்ணிவிட்டு இப்படி கார் ஓட்டிகிட்டு ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டிகிட்டு வீட்டுக்கு தான் போகிறான். வீடு பார்க்கவே ஒரு கோலமாக இருக்குது. அப்படின்னா வெளியில் இருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு மேன்ஷன் மாதிரி இருக்குது, ஒரு மாஃபியாவுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு இவன் மட்டும்தான் போகிறான். இவன் வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ போயிட்டு வந்துட்டு போய் உட்காந்துட்டு ஒரு ட்ராயர் மாதிரி இருக்குது. அந்த ட்ராயர் மாதிரி இருக்க இடத்துலேருந்து ஒன்று எடுக்கிறான், ஏதோ பவுடர் மாதிரி இருக்குது சம்திங். அதை வந்துட்டு எடுத்து ஸ்மெல் பண்ணிவிட்டு இதை அடிக்காமல் என்னால் இருக்கவே முடியல, ஆஃபீஸில் நடிச்சு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை எடுக்கிறான். அது என்னதுன்னா ஒரு ட்ரக். அப்படின்னா சின்ன வந்துட்டு ஒரு ட்ரக் அடிக்ட்டு. அப்புறம் பார்க்குற திங்ஸ் எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறான். அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு வந்துட்டு ஒரு சைக்கோபாத் மாதிரி நடந்துக்கிறான். ஸோ வந்துட்டு அதை போட்டு உடச்சிட்டு கால் பண்ணி எனக்கு இப்போ ஒரு நியூ ஃப்ரெஷ்ஷான ஒரு மீல் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். மீன்ஸ் அவன் வந்துட்டு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்றது தான் மீல்னு கேட்குறான். ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. சரி, ஓகே, வாங்க அகெயின் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்போ வந்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷான ஒரு நியூவான ஒரு மீல் வேணும்னு கேட்டுப்பான்ல. ஸோ வந்துட்டு அவங்களும் சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் ஆன்லைன்லேயே செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறான். ஒரு 5 minutes தான் வெயிட் பண்ணியிருப்பான். அவன் சொல்லியிருப்பான் 2 minutes எனக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சரி ஓகே சார்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ 5 minutes ஆனது அவனுக்கு வர கோவத்தில் என்ன பண்ணுறான்னா, ஃபோன் எடுத்து அடிக்கிறான். ஹலோ, நான் கேட்டது என்னாச்சு, உங்களுக்கு பேமெண்ட் அனுப்பியாச்சுலான்னு சொல்லும்போது இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வரும்போது இவன் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஃபோனை அப்படி தூக்கி அப்படி போடுறான். அந்த பொண்ணு வந்ததும் அந்த பொண்ணு ஏதோ புதுசு, அந்த வேலைக்கு வந்து புதுசுன்ற மாதிரி இவன் வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறான். பொண்ணுலாம் பார்க்கல, அவன் ட்ரக் யூஸ் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அவனுக்கு வந்துட்டு இந்த இப்படி அடிக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பொண்ணை இழுத்துட்டு நிறைய பெட்ரூமுக்கு தான் போகிறான். பெட்ரூம் போயிட்டு வந்து அவள்கிட்ட வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நீ வந்துட்டு எவ்வளோ வலினாலும் பொறுத்துப்பியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளும் மண்டை ஏற்றோடனே பொறுத்துக்க மாட்டியான்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் பயத்தில் ஆமாம் அப்படி சொல்கிறான். அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, அவனோட வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவள்கிட்டையும் பண்ண சொல்கிறான். பண்ணிவிட்டு அவள்கிட்ட வந்துட்டு ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிறான். நெக்கு, செஸ்ட்டு, அப்புறம் ஸ்டொமக்கு, கால், அப்புறம் பாட்டு அங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப கடிச்சு வைக்கிறான். ரொம்ப பெயினாக இருக்குது அவனுக்கு. வந்துட்டு கத்தும்போது ஜெமினா வந்துட்டு ஒரு முறை தான் முறைக்கிறான். ஸோ வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஹார்ஷாக நடந்துக்கிறான். அவனுக்கு எப்போ முடியுதோ, அதாவது அவன் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் அதெல்லாம் பார்க்கல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 hours கிட்ட அவனோட திருப்தி தீர்றது வரைக்கும் அவளை அனுபவிச்சுட்டு பக்கத்தில் படுத்துக்கிட்டு சரி நீ கிளம்புறே அப்படின்னா அவளுக்கு வந்துட்டு எவ்வளோ பெயினாக இருக்குன்றதை தாண்டி அதில் சரி கிளம்புன்னு சொல்கிறான். அவன் வந்துட்டு ஒரு 5 minutesக்கு அப்புறம் போகிறேன் போது இப்போ கிளம்புன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அவளும் பயத்தில் கிளம்பிட்டு அவன் வந்துட்டு நார்மலாக எழுப்பி உட்காந்துட்டு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு சிசர் வந்துட்டு வச்சிட்ருக்கான். சிசர் குளிச்சுட்டு இருக்கும்போது அப்படி சிசர் வச்சுட்டு குளிச்சுட்டு நல்ல பிள்ளை மாதிரி வந்து உட்காரான். திருப்பியும் ஒரு யாருக்கும் கால் பண்ணுறான். அது வேறு யாரில் ஜேகே கால் பண்ணி உனக்கு வந்துட்டு ஸ்பான்சர் பண்ண சொல்லடா, அது அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி வைன்னு சொல்லும்போது இவனும் அனுப்பி வைக்கிறான். இது என்ன பண்ணுறான்னு சொன்னால் எல்லாத்தையும் வந்துட்டு
பணத்தெல்லாம் அனுப்பி வைக்கிறான். இதே மாதிரி இப்படியே நைட் அவன் முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நேரமே தான் எழும்பிக்கிறான். நேரமே எழுச்சிட்டு எங்கே போகிறான்னா ஒரு ஒரு பாஸை பார்க்குறதுக்காக எங்கேயோ வந்துட்டு ஒரு பாஸ், அதாவது நேற்று ஒரு பொண்ணு அனுப்பியிருப்பான்ல அந்த பாஸ்கிட்ட போகிறான். போயிட்டு வந்துட்டு ஆர்டர் பண்ணி வைக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஒரு டைம் யூஸ் பண்ணால் நான் திருப்பி யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஸோ நான் கேட்குறப்பெல்லாம் எனக்கு ஃப்ரெஷ் மீல் வேணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டுட்டு அவங்களோட டீலிங்கெல்லாம் பேசிவிட்டு திருப்பவும் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு படுத்து தூங்கிடுறான். என்ன பண்ணுறான்னு அவனுக்கு தெரியல. படுத்து தூங்கிட்டு ஒரு 9 o'clock கிளம்பி டிப்டாப் ரெடியாகி அதே ஒரு பர்ஃபெக்ட் மேன் மாதிரி ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறான். இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இப்படி தான் டேஸ்லாம் போகுது. அவனும் அவனோட வேலையை தான் பார்த்துட்ருக்கான். இப்படி வீட்டுக்கு போகிறது, ட்ரக் யூஸ் பண்ணுறது, ஏதாச்சும் பொண்ணு கூட இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவனோட லைஃப் போயிட்டுருக்கும்போது ஒன் டே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங்க்குன்னு ஒரு ஃபைலில் சைன் பண்ணணும். இம்பார்ட்டன்னா அதில் மட்டும் சைன் பண்ணலைன்னா உங்கள் கம்பெனி வந்துட்டு 3 நிலைமையில இருக்கும். ஸோ வந்துட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கும் பயம் ஜிம்மனோட வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட கொடுத்து அமைப்பாங்க. நீ வந்துட்டு கொடுத்துட்டு வா ஓஎன் அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு பயம். ஏன்னா ஜிம்னா வந்துட்டு உங்கள் முன்னாடியும் சொல்லியிருப்பாங்க யாராக இருந்தாலும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி. இப்போ வந்துட்டு நீங்கள் வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு 4 o'clock ஜிம்னா போயிருப்பான். ஒரு 4:20 தான் ஆகியிருக்கும். நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஜிம்மனோட வீட்டெலாம் தெரியாது. எப்படி தெரியும்னா அவனோட காரில் வந்துட்டு கூகுள் மேப் போட்டிருப்பேன். அவன் வந்துட்டு இன்றைக்கி காரில் போயிருக்க மாட்டான். சாதாரணமான ஒரு என்ன பண்ணியிருப்பான்னா, சாதாரணமாக வேறு ஏதோ ஒருத்தங்கிட்ட கார் வர வச்சு போயிருப்பான். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த காரில் வந்துட்டு கூகுள் மேப்பில் போட்டு பார்க்குறீங்க எங்கெல்லாம் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ அவனோட வீட்டை நீங்கள் கண்டுபிடிச்சி போகிறீங்க. போகும்போது வீட்டில் யாருமே இல்லை. நீங்கள் வந்துட்டு இங்கேருந்தே கூப்பிட்டுட்டு தான் போகிறீங்க. ஜிமின் சார்ன்ற மாதிரி. அங்கே யாருமே இல்லையா. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்க்கும்போது ஜிமினோட பெல்ட் இங்கே கிடக்கு, டை அங்கே கிடக்கு. அப்புறம் அந்த ஒரு பொண்ணு வந்துருப்பாள். அவனோட செப்பல், ட்ரெஸ் எல்லாம் அங்கங்கே கிடக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன நினச்சிருப்பீங்கன்னா, ஜிமினாவுக்கு வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் இல்லையே அப்போ எப்படின்ற மாதிரி மேலே பார்க்கும்போது அவங்க ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப ஒரு மிடில் ஆஃப் த ஸ்டேஜ் மேக்கப் நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப கத்துறா. அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவனோட ட்ரக் யூஸ் பண்ணிருக்கிறான். அந்த இதில் வந்துட்டு ஃபோர்ஸாக பண்ணிகிட்ருக்கான். ஸோ வந்துட்டு அதை முடிக்கிற நிலைமையில் முடிச்சுட்டு அந்த பொண்ணை வந்துட்டு கிளம்பி வைக்கிறான். நீங்கள் வந்தது அவங்க கவனிக்கல, கிளம்பு அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு சொன்ன பொண்ணுகிட்டே இப்படி தான் சொல்லியிருப்பான். ஸோ வந்துட்டு அவளும் அடித்து பிடிச்சிட்டு போகிறான். போயிட்டு உங்களை வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அவன் வந்து ஷாக்கெல்லாம் ஆகலை, கோவப்படுறான். உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன், என்னோடய வீட்டுக்கு என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் வரக்கூடாது, அதுவும் என் பெட்ரூம் வரை வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட க்ளோஸாக வந்துட்டு அவன் இது இல்லாமல் தான் இருக்கான், ட்ரெஸ் இல்லாமல் தான் இருக்கான். ஸோ அவங்களோட க்ளோஸாக வந்து நிற்கிறான். இன்னொன்னே நீங்கள் வந்துட்டு கண்ணெல்லாம் அழுது நிற்கிறீங்க. உடனே என்ன ஃபுல்லாக பார்த்துட்டு நீ கண் அடிச்சிருவியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இன்னும் க்ளோஸாக வரான். அவன் மூச்சு காற்று வந்து உங்கள் மேலே படுது. அந்த அளவுக்கு க்ளோஸில் இருக்கான். க்ளோஸில் இருந்துட்டு உங்களை பார்த்துட்டு என்ன நம்ப முடியலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இருக்கான். ட்ரெஸ்லாம் போடல. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டில் தான் பெட் இருக்குது. ஸோ அந்த உங்கள்கிட்ட நீங்கள் இப்போ அந்த பெட்டில் உட்காந்து நான் வந்து சரி யாருக்குமே தெரியாது நினச்சேன். ஸோ உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் ஆமாம், நான் ஒரு ட்ரக் அடிக்ட்டு, பொம்பளை சோக்கு, ஒரு சைக்கோபாத்து தான். சரி அதெல்லாம் சைக்கோபாத்து அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு கிட்டே இருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு உடச்சிருக்கான். நீங்கள் வந்துட்டு பயந்துபடி சேரில் வந்துட்டு காலையில் மேலே வச்சுட்டு சோஃபா. ஸோ நீங்கள் வந்துட்டு மேலே காலையில் வச்சுட்டு அப்படி பயந்துட்டு அப்படி இருக்கும்போது சொல்லியதுக்காக வந்தேன். இல்லை சார், இந்த ஃபைலில் வந்துட்டு சைன் பண்ணுங்க அப்படின்னு சரி கொடு வந்து நீங்கள் வந்துட்டு அவர் பக்கத்தில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு அவர் வந்துட்டு அவர் காலை வச்சுட்டு சைன் பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இல்லை காலெல்லாம் பெயினாக இருக்குது, ஸோ என்னால் வந்துட்டு காலெல்லாம் வச்சு சிக்னேச்சர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீ வந்து உட்கார் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு பயப்படுறீங்க. வந்துட்டு உட்காருன்னு சொன்னேன். உட்காந்துறீங்க. உங்கள் காலில் தான் அந்த ஃபைலை வச்சுட்டு சைன் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னா அவங்கள பார்க்குறேன். நீங்கள் வந்துட்டு அப்படி பைக்கில் அப்படியே மூச்சு விட்ற சவுண்டு வெளியே கேட்குது. உங்கள் ஹார்ட் பீட் எல்லாமே கேட்கலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து மூச்சு விடும்போது மேலே போய்ட்டு கீழே வரும் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப மூச்சு விடும்போது ஜஸ்ட் வந்துட்டு மேலே போய்ட்டு அப்படி கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு அவன் பார்த்துட்டு அவன் சும்மா இருந்தாலும் அவனோட ஒரு உடன்பிறப்பு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்துட்டு சும்மா இருக்கலை. ஸோ வந்துட்டு பார்த்துட்டு ஜிமின் மனசில் நினைக்கிறேன், ஜிமின் இப்போ தான்டா ஒரு பொண்ணோட நிம்மதிங்கிறது இன்னொரு பொண்ணு வேண்டாம்டா.
ஆனால் நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே உங்களை பார்த்துட்டு சரி கிளம்பு, நீங்கள் கிளம்புறீங்க, மறு வார்த்தை பேசாமல் நீங்கள் கிளம்புறீங்க. அப்போ பார்த்துட்டு இங்கே பார்த்த விஷயத்தையோ நடந்துக்கிட்டதையோ ஆஃபீஸில் யாருக்காவது தெரிஞ்சிச்சு, அப்புறம் நீ வந்துட்டு உயிரோடு இருக்க மாட்டேன், ஓகேவா அப்படின்னு நான் சொல்லிட்டு போகிறான். நீங்கள் வந்துட்டு பயத்தில் அப்படியே குறைஞ்சி நிற்கிறீங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குதா, இவரையே லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலையா. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, நான் வந்துட்டு இவரையே லவ் பண்ணேன், இப்படி ஒரு சைக்கோ பார்த்தியால அவ்வளோ உரி லவ் பண்ணேன், ஆனால் ஆஃபீஸில் எல்லாம் நல்லா தானே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே போகிறீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக போவீங்க. அப்போது வந்துட்டு ஜிம்னா வந்துட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி ரோல் பண்ணி அவங்கக்கிட்ட இழுத்து அவங்கள ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிவிட்டு மனசில் நினைக்கிறேன், நானும் வேண்டாம்னு நினச்சேன், ஆனால் நீ ஒரு மூச்சு விட்டே பாரு, அதோட தாங்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு ஃபோர்ஸாக இழுத்துட்டு போகிறான். அந்த ஃபைலை வந்துட்டு கீழே அப்படி தூக்கி வீசிட்டு ஃபோர்ஸாக அவங்க பெட்டில் வந்துட்டு உங்களை போட்டுறான். போட்டுட்டு உங்கள் மேலே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சார் என்ன பண்ணுறீங்க சார், நான் இப்போ வந்துட்டு சார் கிடையாது, என்னோட டேடி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் தானே, எல்லா பொண்ணுக்கும் ஒரு ஆசை இருக்கும், தன்னோட ஹஸ்பண்டை தான் ஃபஸ்ட்டு போய்ட்டு பார்க்கணும், நீ ரொம்ப லக்கி, ஃபஸ்ட்டு என் கூட பண்ணிவிட்டு அப்புறம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வந்துட்டு நீங்கள் ஷர்ட் தான் போட்டிருப்பீங்க. படப்பட வந்துட்டு ஷர்ட் பட்டன் எல்லாம் கழட்டுறான். கழட்டிட்டு நீங்கள் வந்துட்டு பிடிக்கிறீங்க, அவன் கையை பிடிச்சோடனே சார் தப்பு பண்ணாதீங்க சார், நான் வந்துட்டு ஒரு எம்ப்ளாய் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நானும் அப்படி தானே நினச்சேன், பட் நீ ஒரு மூச்சு விட்ட பாரு, நான் சும்மா இருந்தாலும் என்னோடய உடன்பிறப்பு சும்மா இருக்கலையே, ஸோ வந்துட்டு ஒன்று அடைஞ்சு ஆகணும்னு சொன்னான், அதான் சும்மா ஒரு ட்ரை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஷர்ட் பட்டெல்லாம் டக்கு டக்குன்னு ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா அவனுக்கு டயர்டாகி அப்படியே தூங்கிறான் அவங்க மேலே. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, உண்மையிலே என்னதுன்னு நான் கன்சிடர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு அவனை தள்ளி விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்காக வந்துட்டு போட்டுட்டு அப்படி ஃபைல் எடுத்துகிட்டு நடக்காத மாதிரி போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. அப்படின்னா ஆஃபீஸ் கிளம்பி போகும்போது ஜிமினாவை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் ஜிமினாவுக்கு வந்துட்டு இது எதுவுமே ஞாபகம் கிடையாது. வந்துட்டு எப்பவும் போல் வந்துட்டு அவன் ஒர்க் பண்ணுறான், நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் பயந்து தான் ஒர்க் பண்ணுறீங்க. ஒரு நாள் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அவன் சிசிடிவி வந்து செக் பண்ணுவான். செக் பண்ணும்போது உங்கள்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டது அவனுக்கு புரியுது. ஸோ அவனுக்கு வந்துட்டு இப்போது கொஞ்சம் ஆசை வருது. ஸோ ட்ரக் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ வந்துட்டு எல்லா பொண்ணுங்களையும் டீஸ் பண்ணியிருக்கோம். இவன் வந்துட்டு 10 இயர்ஸாக நம்ம கூட வேலை பார்த்துருக்கான். இவன் கூட பண்ண எதுவும் தப்பு இல்லையே, எல்லா பொண்ணுங்களையும் பண்ணியிருக்கோம், பணம் கொடுத்துருக்கோம். இவளுக்கு பணம், இவளுக்கு வேறு யாருமே கிடையாது, ஸோ எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி வர வைக்கிறான். அது இந்த ஃபைலை வந்துட்டு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். ஆனால் ஜிமினா வந்துட்டு இதுவரை யாரையுமே கூப்பிட்டு இல்லையா. வந்துட்டு நீங்கள் போகிறீங்க, போகும்போது இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே என்ன சார், இல்லை எனக்கு வந்து ஒன்று அனுபவிக்கணும், ஸோ நீ கோஆப்ரேட் பண்ணாலும் பரவாயில்ல, கோஆப்ரேட் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சோஃபாவில் இருக்கீங்க. உங்களை வந்து பார்த்துட்டு மேலே வந்துட்டு ஓவராகிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு என்ன பிடிக்குமாமே அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு பிடிக்கும், ஆனால் இப்போ எதுவும் பிடிக்காது. அப்போது என்ன உனக்கு பிடிச்சிருந்துச்சுல. ஆமாம், இப்போ நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு சைக்கோ பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இன்னும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு தயங்கி சொல்கிறீங்க. அவன் வந்துட்டு என்னது நான் சைக்கோ பார்த்து இப்படி நடந்துப்பான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கிறான். கிழிச்சிட்டு வந்துட்டு உங்கள் கூட வந்துட்டு ஓவராகிட்டு உங்களை வந்துட்டு ரொம்ப இதாக பண்ணுறான். அப்படின்னா ரொம்ப இதாக பண்ணுறான்னா ரொம்ப ஹாஷாக இதுவரை பொண்ணுங்கக்கிட்ட அப்படி இருந்தது கிடையாது. ஆனால் உங்கள்கிட்ட ரொம்ப ஹாஷாக நடந்துக்கிட்டு டெய்லியும் வந்துட்டு இப்போ சரியா எனக்கு பணம் மிச்சமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா நீங்கள் வந்துட்டு அழுறீங்க. ஒரு ஒரு மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா இது வரைக்கும் வந்து பொண்ணு ஃபீல் பண்ணாது, உங்களை ஃபீல் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ அழவும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அழும்போது நீ வந்துட்டு என்னை உண்மையாகவே லவ் பண்ணியான்னு கேட்கும்போது பண்ணேன் 2 நாளைக்கு முன்னாடி வர.
இப்போ வந்துட்டு நீங்கள் இப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு இல்லை ஒயன், அப்போ ட்ரக் அந்த இது கலைஞ்சிருக்கும். இல்லை ஒயன், எனக்கு இது ஒரு அடிக்ஷனாகவே மாறிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், யார் கூட பேசுகிறேன், எதுவுமே எனக்கு தெரியலை. அந்த ட்ரக் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது. ஸோ நான் வந்துட்டு ஏதாவது பண்ணியிருந்தேனான்னு கூட எனக்கு தெரில. ஸோ என்னை மன்னிச்சுக்கோ ஒயன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் இதெல்லாம் விட்டுருவீங்களா? ட்ரக் யூஸ் பண்ணுறதை விட்டுருவீங்களாங்கும்போது, ட்ரக் யூஸ் பண்ணுறதை வேணால் விட்டுறலாம், பட் அந்த பொம்பளை விஷயம் மட்டும் என்னால் விட்டுற முடியாது ஒயன் அப்படின்ற போது நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு வரேன், ஆனால் வேறு ஏதோ ஒரு பொண்ணு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை ஒயன் உன்னால் தாங்க முடியாத போது, இல்லை நான் தாங்கிக்கிறேன், அப்போது நீங்கள் வந்துட்டு உண்மையை லவ் பண்ணுறீங்கன்னா நான் தாங்கிப்பேன் அப்படின்போது, ஸோ ஓகே, எனக்கு ஓகே தான் அப்படின்னு மாதிரி. ஆனால் எனக்கு எப்போ இல்லாமல் வேணும்னு தோணும், வேணான்னு தோணும். சரி ஓகே, நான் பண்ணுறேன், நான் உங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஓகேன்ற மாதிரி அவன் ட்ரக் யூஸ் பண்ணுறா விட்டுறான். பட் அவனுக்கு வந்துட்டு அந்த அது வந்துட்டு பொண்ணுங்க அடிக்ஷன் விட முடியலை. ஸோ வந்துட்டு உங்களை வந்துட்டு கூப்பிடுவான். நீங்கள் வந்துட்டு சரி என்ன பண்ணுறது, திருப்தி ஆகணும்னா நம்மளும் கொஞ்சம் இதாகி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்களும் ஓகே சொல்லிடுவீங்க. ஸோ அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போதும் வந்துட்டு ஏதோ புதுசாக பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இதாகும். உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். வந்துட்டு அவனுக்கு அதே மாதிரி தான் ஏதோ புதுசு பொண்ணு கூட பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படியே அவன் வந்துட்டு சைக்கோத்தனமாக உங்களை லவ்வும் பண்ணுறான், நிறைய டைம் சைக்கோத்தனமாக இப்படி பண்ணவும் பண்ணுறான். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அவனோட ட்ரூ லவ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படின்னா உங்களை மட்டும் தான் அவன் ட்ரூவாக லவ் பண்ணுறாப்பா. ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நினைக்கிறீங்க என்னதுன்னா, நான் ஆசைப்பட்ட லவ் எனக்கு கிடச்சிருச்சு, அது வரைக்கும் போதும், இந்த விஷயம்னா அது என்ன பண்ணுறது, அது ஒன்று நல்லதாக இருந்துச்சுன்னா ஒன்று கெட்டதாக தானே இருக்கும், நம்ம தானே தாங்கி ஆகணும், பரவாயில்ல, எனக்கு என்னோடய ஜிமினா வந்து எனக்கு கிடச்சதே பெரிய விஷயந்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி வந்துட்டு அப்படி ஜிமினா வந்துட்டு உங்கள் மேலே அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படி தலை கொத்தி விட்டுட்டு இதை ஃபீல் பண்ணிவிட்டு சொல்லியிருப்பீங்க. சரி ஓகே, பாய் ஆர்மிஸ். இதோட இந்த ஒன் ஷாட் முடிச்சுக்கிறேன். இதில் இந்த ஒன் ஷாட்டில் ஸ்டோரி லைன் இருக்கான்னு தெரில, ஏதோ மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, பாய் ஆர்மிஸ். வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை பிடிக்கல, எனக்கு இப்படி ஹாட் ஸ்டாண்டெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிங்கன்னா வீடியோ வந்து பார்க்காதீங்க, ஓகேங்களா? பார்க்காதீங்க. ஸோ வந்துட்டு ஹெட்ஃபோன் வந்து போட்டுக்கோங்க. என்னடா எல்லா எஃப்எஃப்மே ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்கன்னு சொல்கிறாளேன்னு பார்க்காதீங்க. ஸோ வந்துட்டு அப்படி தான் ஸ்டோரி ரைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி ஓகே, பாய் ஆர்மிஸ்.